பாத்தீங்கன்னா ஒயர் ஸ்ட்ரிப்பிங் மிஷின். ஸோ இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கிட்ட இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த காப்பர் தனியா இந்த பிவிசி தனியா பிரிச்சு எடுக்கிற மிஷின் தான் இது. இப்போ நம்ம சச்சின் கிட்ட இதோட யூசேஜ் பத்தியும் இந்த மிஷின் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மிஷினரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் கேபிள் இருக்குங்களா, காப்பர் அலுமினியம் கேபிள்ஸ் எல்லாம் வரும். அதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டிங் விட்டுரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காப்பர் தனியாகவும் ஸ்லீவ் தனியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் ஸ்டேஜ்ல அவங்க வந்து காப்பரை வந்து எரிச்சிருவாங்க இந்த ஒயரை எடுத்து. அப்புறம் அப்படி எரிக்கிறதுனால என்ன ஆகும்னா இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும், காப்பர் ரேட்டும் கம்மியாயிரும், பிவிசி எரிஞ்சிரும். ஆனா இந்த நம்ம மிஷினரில் இப்படி போட்டீங்கன்னா நம்மளுக்கு காப்பர் தனியா ரேட்டு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இந்த ஸ்லீவும் தனியா நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன சின்ன ஸ்கிராப் கடையில எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டுல புதுசா ஒரு பிசினஸ் பண்றோம், காப்பர் ஒயர் வெட்டு மட்டும் பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்கிராப் கடையில எல்லாம் சொல்லி வச்சீங்கன்னா கிடைக்கும். இல்ல நார்மலா கிடைக்கிறவங்களும் இருக்கு, அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது, மொத்தமா கொடுத்துருவாங்க. மொத்தமா கொடுத்தா ரேட்டு கம்மி. இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பண்ணி காப்பர் தனியா ஸ்லீவ் தனியா கொடுத்தா ரேட் அதிகமா கிடைக்கும். ஸோ வீட்டுல இப்போ லேடிஸை வச்சு ஒர்க் பண்ணலாம்னாலும் பண்ணிக்கலாம். இது ஈஸியா இருக்கும், ஹேண்ட்லிங் எல்லாமே ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ப்ரொடக்ஷன் வைஸ் இதுல இப்ப பாத்தீங்கன்னா 0.5 to 38 mm வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். அலுமினியம் கேபிளும் விட்டுக்கலாம், காப்பர் கேபிளும் விட்டுக்கலாம். சோ இப்ப பெரிய சைஸ் போகும்போது 2 தடவை விடுற மாதிரி இருக்கும் அலுமினியம் கேபிள், கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது. நம்ம இப்ப இந்த ஒர்க்கிங் நான் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி. இது போட்டீங்கன்னா சின்ன பசங்க யாராச்சும் வந்து ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது யாராச்சும் சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் வந்து டேபிள் டாப் மாடல் ஆனதுனால சும்மா அமுக்குனாலும் ஆன் ஆகாம இருக்கு இந்த எமர்ஜென்சி கொடுத்துருக்கோம். இதை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டா மட்டும்தான் ஆன் ஆகும். இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரிப் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கட்டிங் வந்துடும் நம்ம மிஷின்ல. இப்போ நம்ம வந்து காப்பரை ஈஸியா வந்து பிரிச்சு எடுத்துடலாம். இந்த மிஷின் மூலமா நம்ம இப்போ பாத்தீங்கன்னா காப்பர் தனியாவும் பிவிசி தனியாவும் பிரிச்சு எடுத்துட்டோம். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப் மாடலா இருக்கங்காட்டி நம்ம வீட்டுல வந்து சின்ன இடம் இருந்தாலே போதும், ஒரு டேபிள் மேல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இதோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டர். ஸோ அதனால நீங்க வீட்டு கரண்ட்லேயே இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சின்ன தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், உங்கள் ஸ்ரீராம், மை பிசினஸ்.